திருவாரூரில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் அங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போது ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தொடர்ந்து பரவலாக பெய்து வந்த மழை நேற்று இரவு முதல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் இந்த மழை நீர் என்பது தேங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரம் பகுதியில் உள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனை. இங்கு தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் முழுவதுமாக அரசு மருத்துவமனைக்குள் புகுந்துள்ளது. இங்கு 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இதுல 5க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கிறது. இந்த நிலையில அந்த பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய வார்டுகள்ல முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு செவிலியர்கள் தங்கக்கூடிய இடம், மருத்துவர்கள் தங்கக்கூடிய இடம், அதே போன்று மருந்து பொருட்கள் இருக்கக்கூடிய இடமான அனைத்து இடங்களிலும் இந்த மழைநீர் என்பது முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு உள்ள அந்த சிகிச்சை பெற்று வந்த 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் இருந்து வருகிறார்கள். அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெளியேற்றப்படுவார்கள் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் தங்கள் பிறந்த குழந்தையை வாசலில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் காட்சி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வருடம் மழை பெய்யும் பொழுதும் இந்த அரசு மருத்துவமனை இதே போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கர்ப்பிணி பெண்களும் அவர்களுடைய உறவினர்களும் ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் ரயில்வே கீழ்ப்பாலம் முழுவதுமாக மழைநீர் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.